அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தினமலரில் உள்ள குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 23, 2026 ஞாயிற்றுக்கிழமை. ஸோ அப்படின்னா இன்றைக்கி வாரமலரும் உண்டு. இந்த வீடியோக்கு அடுத்த வீடியோ ஓகேங்களா. தினமலர் குறுக்கெழுத்து போட்டி வாங்க சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். பிறந்த நாளின் போது இதை வெட்டும் பழக்கம் இப்பொழுது அதிகமாகி வருகிறது. பிறந்தநாள் போது என்ன வெட்டுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கேக் வெட்டும் வழக்கம் அதிகமாகி வருகிறது. இல்லாதவர்களுக்கு கொடுத்தா அன்றைக்கி ஒரு நாள் எல்லாரு கூடயும் சேர்ந்து சாப்பிட்டா அதோடைய டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். ஓகே, ஒன்று மேலேருந்து கீழே. விஜயகாந்தை அவரது ரசிகர்களும் தொண்டர்களும் இப்படி குறிப்பிடுவது உண்டு. கேப்டன் பிரபாகரன் படத்துக்கு அப்புறம் அவர் எல்லாரும் என்னன்னு சொல்கிறாங்க, கேப்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்க. 7 இடமிருந்து வளம் என்ன? கிராமவாசிகள் தங்கள் பகுதியில் உள்ள சிறு நகரத்தை இப்படி குறிப்பிடுவது உண்டு. பட்டணம் இல்லை, வந்துக்கனால டவுன். திருநெல்வேலி கேட்டிங்கன்னா திருநெல்வேலியில் டவுனுன்னு ஏரியா இருக்குது. ஓகேங்களா. அதை சுற்றி சின்ன சின்ன வில்லேஜில் இருந்த வகையில் இது டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, திருநெல்வேலி டவுனு ஜங்ஷன். ஓகே, 5 மேலேருந்து கீழே. உணவு ஒரு பறவையும் குறிக்கும். உணவுன்னா அன்னம் சொல்லலாம், பறவையும் அன்னம்னு சொல்லலாம். அன்னப்பறவை பாலையும் நீரையும் தனியாக பிரிச்சோமா, நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா அந்த பறவை தனித்தனியாக பிரித்து தான் குடிக்கும். ஓகே, அப்போது 5 இடமிருந்து வளம் என்ன? அம்மன் சற்று நீண்டால் ஜோர்டான் நாட்டின் தலைநகர். ஜோர்டான் நாட்டு தலைநகரில் கோயில் அல்ல நெடில் அப்படின்னு போட்டிங்கன்னா, மேன்னா குறுகிய ஓசையில் இருக்கிறது, மா அப்படின்னா நீண்ட ஓசை நெடில். அம்மான் அப்படின்னா ஜோர்டான் நாட்டினுடைய தலைநகர். ஓகே, 2 மேலேருந்து கீழே. நிலவு காணப்படாத நாள், அதாவது பௌர்ணமிக்கு ஆப்போசிட்டில் உள்ள நாள். என்ன நாள்? அமாவாசை. ஓகேங்க. அப்போ 8 இடமிருந்து வளம் என்னன்னு பார்க்கலாமா? படை, ஆர்மி, இராணுவம், சேனை, துருப்பு எதுவுமே சொல்ல முடியாது. முதலெழுத்து சை இருக்கு. சைனியம். நீங்கள் தினமலர் சால்வ் பண்ணுறீங்கன்னு இதை உடனே கண்டுபிடிச்சிருவீங்க. சைனியம். சரிங்க. 9 மேலேருந்து கீழே என்ன? தாஜ்மஹாலை சுற்றி ஓடும் நதி. தாஜ்மஹாலை சுற்றி ஓடக்கூடிய நதி என்ன நதினா யமுனை. மும்தாஜ் காண்டி முகலாய மன்னர் ஷாஜகான் கட்டினது 1631 வருஷம் கட்ட ஆரம்பிச்சு 1648 கட்டி முடித்தாங்க. உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. ஓகேங்களா. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஆக்ராவில் இருக்குது. ஓகேங்களா. இதை கெட்டின ஆர்கிடெக்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா உஸ்தாத் அஹ்மத் லஹாரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, 3 மேலேருந்து கீழே என்ன? ஒலி, பாம்பு ரெண்டையும் குறிக்கும் சொல். சத்தம் போடாதீர்கள். சத்தம் அப்படின்னா அதுக்கு என்னென்னா அரவம் அப்படின்னு சொல்லுவோம். அரவம் போடாமல் இருங்க, அரவம் இல்லாமல் இருங்க. அது அரவம் அப்படிங்கிறது ஸ்னேக். ஓகே, 6 இடமிருந்து வளம் என்ன? ட்ரால் ஆரம்பிக்கும். காந்தாரம் மிகுதி, இணைப்பில் ஒரு சீட்டு விளையாட்டு வகை. இங்கே ட்ரம்முக்கு இந்த மீயை சேர்த்துக்கோங்க. ஸோ ட்ரம்மி. ஓகே, 4 மேலேருந்து கீழே என்ன? பசுமாட்டின் சிறுநீரை எப்படி குறிப்பிடுவதுண்டு? பசுமாட்டோடைய சிறுநீரை இப்படி குறிப்பிடுவதுண்டுன்னா ஹோமியம். நான் தமிழ் கோ போடுதேன், வடமொழி ஹோவும் போடலாம். சரிங்களா. ஹோமியம். ஹோமியம் ஆக்சுவலாக குடிக்கிறதுக்கு சொல்லலை. ஹோமியத்துக்கு மற்றபடி பாசிட்டிவ் வைப்ரேஷன் உண்டு. நான் குடிக்கிறதுக்கு சொல்லவே மாட்டேன். ஓகேங்களா. அதுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உண்டு. அந்த காலத்தில் மாட்டுடைய சாணத்தை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி முத்தம் தெளித்தாங்க. எதுக்குன்னா நோய் கிருமி எதுவுமே அண்டாமல் இருக்கிறதுக்கு. ஏன்னா அந்த காலத்தில் இல்லாத சீக்கெல்லாம் இப்போ வருது, அந்த காலத்தில் இல்லாத கிருமிலாம் இப்போ வருது. 13 இடமிருந்து வளம் என்ன? எல்லோரும்
நாம் அனைவரும், அனைவரும்னு சொல்லலாம். 2வது எழுத்து நை இருக்கு. ஓகே. 11 மேலேருந்து கீழே. சோகமாக இருக்கிறது என்னன்னு சொல்லலாம்? சோகமாக இருக்கிறத வருத்தமாகன்னு சொல்லலாமா? கரெக்டாக இருக்கு. 6 எழுத்து வருத்தமாக அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்க. 13 மேலேருந்து கீழே. சாம்பல், ஆஷஸ், பஸ்மம். இங்கே வந்து வந்து அஸ்தின்னு சொல்லலாம். அஸ்தி அப்படின்னா சாம்பல் தான். ஓகே. 14 இடமிருந்து வளம். என்ன தீலாமிக்கு இடையில ஒரு ப்ரூஃப் ரீடிங் என்பதை பிழை டேஷ் எனலாம். ப்ரூஃப் ரீடிங் அப்படின்னா அச்சுப்பிழை இல்லைன்னா எழுத்துப்பிழையை வந்து திருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அச்சுப்பிழை திருத்தம் இல்லைன்னா எழுத்துப்பிழை திருத்தம். நார்மலாக பிழை திருத்தம் அப்படின்னு நான் பொதுவாக சொல்லி முடிச்சிடுறேன். எரர் கரெக்ஷன், அதை தான் ப்ரூஃப் ரீடிங்னு சொல்கிறோம். இதை வந்து மீடியாவில் இருக்கும். இந்த பேப்பர் பப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு முன்னாலே எல்லாமே செக் பண்ணுவாங்க. ப்ரூஃப் ரீடிங்னு ஒரு செக்ஷன் உண்டு. ப்ரூஃப் ரீடர் அப்படின்னு. 18 இடம் வந்து வளம். என்ன நரகத்துக்கு எதிர். நம்ம இம்மைனா இப்பிறவியில் வாழ்வது, மறுமை மறுபிறவின்னு சொல்கிறோம். ஸோ இப்போதைக்கு அப்போ என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது. நரகத்துக்கு நேரது யாருமே பார்க்கல, போயிட்டு வந்து பதில் சொல்லவும் இல்லை. சொர்க்கம். ஸோ இது இந்த வேர்டு எதுக்காக சொல்கிறாங்கன்னா, நல்லது செஞ்சால் சொர்க்கம் அப்படின்னாங்க. யாருக்கும் தப்பு செய்யக்கூடாதுங்கிறதுக்காக சொன்ன வார்த்தைகள். 10 இடம் வந்து வளம். என்ன மிக குறைந்த விலையில் உணவளிக்கின்றன டேஷ் உணவகங்கள். உண்மைக்கு நல்ல விஷயம். அம்மா உணவகங்கள், இல்லாதவங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு உணவளிக்கக்கூடிய அம்மா உணவகங்கள் நல்ல திட்டம். ஓகேங்களா. 10 மேலேருந்து கீழே. என்ன தந்தை. இப்போ தான் அம்மா சொன்னேன், இப்போ தந்தைக்கு அப்பா. சரிங்க. 12 தாயை சேர்ந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்தியம் இல்லை. 12 இடமிருந்து வளமில்லை. மலிவாக கிடைக்குது, ரேட்டு சௌரியமாக கிடைக்குது, சீப்பாக கிடைக்குது. ஓகே. 14 இடமிருந்து வளம். என்ன தீபாவளி வெடியில் திரைமுனையில் தடவப்பட்டிருக்கும் ரசாயனம். பட்டாசில் கந்தகம் யூஸ் பண்ணுவாங்க, சல்ஃபர். அந்த திரிமுனையில் ஈஸியாக திரி பிடிக்கணுங்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது பாஸ்பரஸ். பாஸ்பரஸ் ரொம்ப டேஞ்சராக உள்ளது, ரொம்ப ஈஸியாக தீ பிடிச்சோம். பாஸ்பரஸ் குண்டுகள்லாம் வந்து கவர்மெண்ட் தடை பண்ணியிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் வேர்ல்டு வார்ஸ், இன்டர்நேஷ்னல் வார் டீம் வந்து. ஓகே. 15 மேலேருந்து கீழே. பணிந்த எதே சொல். அடுத்தவங்களை பணிஞ்சு போகிறதுக்கு ஆப்போசிட் துணிந்து நிற்கிறதுன்னு சொல்லலாம். ஆனால் வந்துருக்கு 17 இடம் வந்து வளம். என்னன்னு பார்க்கலாம். ஆத்திசுடி எழுதிய தமிழ் மூதாட்டி ஔவையார். ஒரு காலத்தில் நாங்கள் ஸ்கூல் படிக்கையில் உளவையா அப்படின்னு படிக்க ஆரம்பித்தோம். ஔவையார். ஓகேங்களா. ஸோ அவுக்கு தான் நான் சொல்கிறேன். அந்த ஆப் போட்டிருக்கு ஓ ல அப்படின்னு போட்டு தான் நம்ம அவு தான் போடுவோம். இப்போ தமிழ்லே ஔவையார்னு எழுத ஆரம்பிக்கும். ஆத்திசுடினா அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கருவில், ஈவது விளக்கில், உடையது விளம்பில், அந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்தவங்க. இதை படித்தவங்க கூட லைஃப்பில் நல்லா இருந்திருக்காங்க, மீனிங் தெரிஞ்சவங்க. 15 மேலேருந்து கீழே அகெயின் ஸ்கூல் டைமில் எழுதின மாதிரி தான். பணிந்த அப்படின்னா இல்லை, பணியாத, சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. அடுத்தவங்களுக்கு பணியாத அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஓகே. கடைசி கேள்விங்க. 17 மேலேருந்து கீழே. அணி என்பதற்குள் குழு. குழுன்னா குரூப், அணி அப்படின்னு சொல்லலாம். 3 சுழினி. தப்பாக எதுவும் மென்ஷன் பண்ணி இல்லை டிஸ்கிரைப் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க, திருத்திக்கிறேன். சப்போர்ட் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. இன்றைய ஆன்மீகம் அறிவோமா, நல்ல எதிர்காலம். நம்ம கண் முன்னால் இருக்க பணிகளை வந்து முழு மனதுடன் செய். விவேகானந்தர் சொன்னது.
எதிலும் ஆசைகள் வைக்காமல் செயல்களை மட்டும் செய். மனம் சுத்தமாக இருக்கும். வெறுப்பினால் தன் மனிதன் தன்னை மாய்த்து கொள்கிறான். அடுத்தவங்க மேலே வெறுப்பு எதுவுமே கொண்டாதீங்கன்னு சொல்கிறாங்க. நல்ல விஷயம். வீடியோ பாஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். இமயமலையில் அதிகரிக்கும் வெப்பநிலை இன்னும் போச்சுன்னா 2081 20100 5.8 டிகிரி உயரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைய நாள் அடிமை வர்த்தக ஒழிப்பு தினமாக சொல்லப்படுகிறது. 1791 சொல்ல ஆரம்பித்தாங்க. ஆகஸ்ட் 23 ஹைதி நாட்டில் அடிமை வியாபாரத்துக்கு எதிராக கிளர்ச்சி ஆரம்பித்த நாள் அடிமை வர்த்தக ஒழிப்பு தினம். நன்றிங்க.